இந்த ஆம்புலன்ஸ் வரங்காட்டி என்ன ஆச்சுன்னா மக்கள் ரொம்ப தெலுங்குலுக்கு ஏற்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சந்துக்குள்ள தான் நான் நின்றுருந்தேன். அங்கிருந்து சில பேர் ஓடி ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் மூச்சு தரலாமல் இருந்தாங்களா ஏதோ பண்ணாங்களா தெரியாது. அதை கண்டுபிடிச்சு கொள்ளணும். ஏன்னா உசுறு தானே இல்லை. க்ரௌடு அங்கே நின்ன க்ரௌடு வந்து இங்கே எல்லாத்தையும் தள்ள ஆரம்பித்தாங்க. இப்படி தள்ளும்போது எங்களை சேர்த்து அமுக்க ஆரம்பிச்சு பசங்க எல்லாருமே இப்படி தள்ளப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. எப்படின்னா இப்படி இல்லைன்னா ஒரு அலை அந்த சார்ந்த அந்த ஒரு மூவ்மெண்ட். இதே உங்க டீம் மட்டும் தெளிவா பண்றீங்கல்ல, நாங்க பண்ணுமா பண்ணக்கூடாதா? என்ன சார் இதெல்லாம்? வாவ சார் சார் நல்லா கேட்டுச்சு. அரசாங்கமும் இதற்கான கஷ்டப்படும். இது வந்து மக்களோட உயிர். இப்படியே ஒரு உயிர் போயிட்டு நினைச்சுங்க, கடைசியில் நான் நாட்டில் ஓட்டு கூட ஆள் இருக்க மாட்டாங்க. இங்கே போயிட்டு வந்துட்டு மாதிரி நாங்கள் போயிட்டு அந்த வரைக்கும் எந்த இது இல்லை. நாங்கள் எங்களுடைய 4.5 மாத குழந்தையோட தான் இங்கே இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து வண்டி வந்ததுங்க, விஜய் வண்டி வந்ததுக்கப்புறம் இந்த க்ரௌடு அங்கே நின்ன க்ரௌடு வந்து இங்கே எல்லாத்தையும் தள்ள ஆரம்பித்தாங்க. இப்படி தள்ளும்போது எங்களை சேர்த்து அமுக்க ஆரம்பிச்சோம். அப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டோம், சரி இங்கே இருந்தால் முடியாதுன்னு சொல்லி நானே போயிட்டு எல்லாமே வழியை கூட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பக்கமாக நான் வந்து பார்த்தேன். இது வரைக்கும் தான் இருந்ததுங்க, அந்த கடைசி வரைக்கும் எல்லாம் கிடையாது. அங்கே இருந்து சும்மா 60 மீட்டருக்கு தான் போட்டாரு. அதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருக்கலாம், இருந்தே பார்க்கலாம். ஒரு மானிட்டர் போட்டுக்கலாம், நம்பர் 1 போடலை. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கீங்க, இந்த பேனரில் இருக்கக்கூடிய ஸ்மெல்லு வந்து பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக மேகம் வெயிலே இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த எல்லாம் இவாப்ரேட் ஆகும், கூலாகும். அந்த ஸ்மெல் வந்து சேராது யார், அதுலேயும் மயக்கம் வரும். 3வது இங்கே ஒரு மரம் இருந்தது, அந்த மரத்தில் ஏறி அது உடஞ்சி கீழே போட்டு அதில் பசங்க ஏறிட்டாங்க. இடம் சரியான இடமான கூட்டத்துக்கு. ஆல்ரெடி ஒரு எதிர்கட்சி தலைவர் நடத்தினாரு, அப்பயும் கூட்டம் இருந்ததுல்ல. இது என்னாச்சுன்னா அவர் நடத்தும் போது தள்ளி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி பார்த்தாங்க எல்லாரும் மக்கள். இதில் என்ன ஆச்சுன்னா கிட்ட போகணும் அப்படிங்கிற ஒரு எய்மில் வந்ததுனால இவர் ஒரு நடிகர் இருக்கலாம். மீடியாவில் பார்க்காம இருக்கலாம், மீடியாவில் பார்க்குறோம். இவ்வளோ நாலேஜ் இருக்குது, படிப்பறிவு இருக்குது, எல்லாமே இருக்கலாம். ஒரு டைமாவது பார்க்கணும். எல்லோரும் ஃபேன்ஸ் கிடையாது, எல்லா கட்சிக்காரங்களும் வந்திருக்காங்க. அதுவும் நடத்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, சரி புதுசாக ஒரு ஆளை பார்க்கலாம். அதனால தான் சென்னையில் இறங்கி போனாருன்னா அவர் பாட்டு போயிடுவார். இங்கே ஏன்னா கமர்ஷியல் ஏரியா இது வந்து கமர்ஷியல் ஏரியா. சனிக்கிழமை ஃபுல் பிஸியாக இருக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமை இந்த மீட்டிங் அரேஞ்ச் போட்டுருக்கூடாது, மற்ற நாள் அனதர் டே போட்டுக்கலாம். அப்போ என்னாச்சுன்னா எங்களால் நானே பார்த்தீங்கன்னா வியாபார விஷயமா வெளியே போயிட்டு தான் அந்த டயத்துக்கு தான் வந்தேன். என்னுடைய பைக்கிலேயே அங்கே இருந்து பக்கம் வரைக்கும் வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஆக்சுவலி ஒரு 7 o'clock வந்து ஒரு ஃபுல்லாக என்ட்ரன்ஸ் ஆரம்பிச்சாரு. என்ட்ரன்ஸ் ஆரம்பிச்சோடனே பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரௌடு எல்லாமே அங்கே கை காட்டவோ இல்லை, எதுவும் பண்ணவில்லை. ரோட் ஷோ நடத்துறதுக்கு பெர்மிஷன் கிடையாது. ஏரியாவும் கட்டையான ஏரியா, வெறும் 30 அடி தான். 30 அடியில் இங்கிட்டு சைடு 5 அடி, அங்கே சைடு 5 அடி. அதில் 5 அடி பேரிகேட் வச்சுட்டாங்க. 10 அடி. இந்த 10 அடி மக்கள் அதுலேயே நின்றுட்டே இருக்காங்க. அதுக்கடியில் இந்த ஆம்புலன்ஸ் வரங்காட்டி என்ன ஆச்சுன்னா மக்கள் ரொம்ப தெலுங்குலுக்கு ஏற்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சந்துக்குள்ள தான் நான் நின்றுருந்தேன். அங்கிருந்து சில பேர் ஓடி ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த சம்பவம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செருப்பு தூக்கி அடிக்கிறது, வார்த்தைகள் பேசுறது, இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் காவல்துறை வந்து நான் வண்டி நிறுத்திருந்தேன், பார்க்கிங்ல 20 பேர் நின்றுருந்தாங்க. ஆக்சுவலி உள்ள ஒருத்தருமே இல்லை. ஆனால் எல்லாரையும் வர சொல்ல முடியாது. ஒரு 4-5 காவல்துறை வந்து ஹெல்ப் பண்ணாங்க. நான் எல்லாத்தையும் தான் சொல்லிடக்கூடாது. இங்கே தடியை நடத்துறதுக்குண்டான பாசிபிலிட்டி யார் கொடுத்தா, அதுக்கு பெர்மிஷன் யார் கொடுத்தான்னு தெரியல. எல்லாம் கூட்டம் அவங்களே கலந்து போயிருப்பாங்க. அது வழி நடத்தி ஆம்புலன்ஸ் வந்துட்டு போச்சு. அதில் பார்த்தீங்கன்னா 10-15 ஆம்புலன்ஸ் ஆளே கிடையாது, லைட்டே போடாமல் வேறு ஆம்புலன்ஸ் மட்டும் தான் வந்துட்டு போச்சு. இதெல்லாம் நீங்கள் நினச்சி பாருங்க. அதில் ஆள் அங்கிருந்து ஆள் ஓடி அந்த ஆள் யாரு அப்படின்னு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கூட வந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி டிஷர்ட்டில் கிழிச்சிருக்காங்க நிறைய இடத்துல. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன பொண்ணுக்கு வாயிலே குத்திருக்காங்க. அப்போ இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்க்க வேண்டியதாக இருக்கா இல்லையா? அப்போ எந்த ஒரு சதியுமே இல்லாமல் இது நடந்திருக்குமா இல்லைன்னா ஒரு குற்றச்சாட்டு இருக்கா இல்லைங்களா?
கண்டிப்பா இதை வந்து சிபிஐ விசாரணைக்கு மாற்றணும். அது இல்லாம 7-5 பார்த்தீங்கன்னா அமராவதி ஹாஸ்பிட்டல் செந்தில் பாலாஜி இருக்காரு. அடுத்து அரை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அன்பில் வராரு. அடுத்து 1 மணி நேரத்தில் துபாய் போன ஃப்ளைட்டை ரத்து பண்ணிட்டு உதயநிதி வராரு. அடுத்து காலையிலே சிஎம் வராரு. இதெல்லாம் நீங்க கருத்துல பார்க்கணுமா இல்லையா? ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னிப்பா கவனிச்சு பாருங்க. அதாவது இந்த கரூர் அப்படிங்கிற மாவட்டத்தை ஒட்டுமொத்த இந்தியாவுமே திரும்பி பார்க்க வச்சுட்டாங்க. கரெக்டுங்களா இல்லையா? இது வந்து இந்த மாதிரி விபத்தெல்லாம் யுத்தத்தில் நடக்காம இருக்கணும் அப்படிங்கிற தாண்டி இதை நடத்தினது யாருன்னு கண்டுபிடிக்கணும். அந்த அம்மா வந்து ஓய்வு பெற்ற அந்த அம்மா பேர் தெரியல, ஜெகதீசன், அருணா ஜெகதீசன் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தாங்க. இது நடக்காம பார்த்துக்கலாம், இனிமே நடக்காம அப்படிங்கிறாங்க. அப்ப நடந்ததுக்கு உண்டான இது யார் பதில் சொல்லுவா? இதை ஏன் நீங்க தனிநபர் ஆணையத்தை அனுப்பிச்சிங்க? சிபிஐக்கு மாற்ற வேண்டியதானே? புரியுதா இல்லைங்களா? இந்த மாதிரி நீங்க மாத்திட்டீங்க, அதான் உங்களுக்கும் பிரச்சனை இல்லை. இதுல உங்களுக்கு சம்மந்தமே இல்லையில, அப்புறம் சிபிஐக்கு மாற்ற வேண்டியது, தனிநபர் ஆணையத்து போட என்ன காரணம்? புரியுது இல்லைங்களா? இந்த மாதிரி அங்க ஆட்கள் ஓடிற காரணம் என்ன? கூட்ட நெரிசல் ஏற்படுதுன்னு தெரிஞ்ச நேரத்துல கொடுத்த காரணம் என்ன? லைட் ஹவுஸ்ல கேட்டா 2 நாள் அலைஞ்சு, ஆனா அங்க இடம் கொடுக்கல உங்களால. அங்கேயே 1 லட்சம் பேருக்கு மேல நிக்கலாம். அங்க நிறைய சந்துக்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது வெறும் 10 அடி கேப் தான் அந்த பக்கம் இருக்க முடியும். 5 அடி இருக்கு, 10 அடி கேப் தான் அந்த பக்கம் நிக்க முடியும். அப்படிங்கும் போது அது நெருக்கடியான இடத்துல உங்களால யார் கொடுக்க சொன்னா? புரியுது இல்லைங்களா? அப்படிங்கிற ஒரு தாட் வருது இல்லையா? காவல்துறை இதுக்கு முழுக்க காரணம் சொல்ல முடியாது. அவங்க பாதுகாப்பு கொடுத்தாங்க, ஆனா கூட்டம் வந்து கட்டுக்கடங்காத கூட்டம் இருந்தது. அவரு நம்மளுடைய எஸ்ஐ, டவுன் எஸ்ஐ நாகராஜன் அவரும் நல்லா உள்ள என்ட்ரன்ஸ் எல்லாம் நல்லா கூட்டு வந்துட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போலீஸ் அதிகமா அங்க இல்ல, எல்லாமே வெளியே நின்ட்டாங்க. அதான் நான் சொன்னல, வண்டி கிட்ட பார்க்கிங்ல 20 பேர் நின்றாங்க சார். அப்படி இருக்க பட்சத்துல நம்ம என்ன சொல்ல முடியும்? நிறைய யங்ஸ்டர்ஸ், இன்னும் பொதுமக்கள் எல்லாருமே இங்க வந்து இருக்காங்க. நானும் ஒரு டிவியில பார்த்த ஒரு நியூஸ் தான். என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வேவா வந்து பசங்க எல்லாருமே இப்படி தள்ளப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. எப்படின்னா இப்படி இல்லைன்னா ஒரு அலை அந்த சார்ந்த அந்த ஒரு மூவ்மெண்ட். அப்போ சார் வந்து 12:30க்கு வர்றாரு இந்த ஸ்பாட்டுக்கு அப்படின்னாவே வந்து அவன் வந்து 10ல இருந்தே இருக்கிறவங்கள இருக்கிறாங்க. டே பிஃபோர் நாமக்கல் முன்னாடி இருந்தே ஒரு 4ல இருந்தே நாங்க இருக்கோம். எங்களுக்கு தண்ணியெல்லாம் வேண்டாம், சாப்பாடு வேண்டாம், நான் அவரை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம், அந்த மாதிரி ஒரு இதில். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஈவினிங் லேட் ஆகும்பொழுது என்ன ஆகுது, ஈவினிங் வர வந்துருது. சார் உள்ள வர்றதுக்கு ஈவினிங் ஆயிடும். ஸோ அவன் ஏற்கனவே வந்து அவனோட எனர்ஜி எல்லாமே லாஸ் பண்ணிட்டு அதுவும் வந்து இந்த அசம்பாவிதங்கள் நடக்கும்போது ஒரு வே ஆஃப் இது அப்படியே கொடுக்குறீங்க. அப்போ அவனோட மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆனது என்ன ஆகுது, அந்த மைண்ட் வந்து அப்செட் ஆகும். அந்த இடத்துல வந்து அவனோட பிரெயின் அந்த திங்க் பண்ணுற அந்த ஒரு இது வந்து கட்டாயம் கொஞ்சம் குறையும் போது என்ன பண்ணுவான், ரொம்ப லோவான ஒரு பாடி ஹெல்த் அடுத்ததான் அந்த ஒரு சின்ன ஒருத்தர் வந்து கீழே விழுகும் பொழுது என்ன ஆயிரும், அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு பதற்றமான சூழ்நிலை வந்து உருவாயிடும். ஸோ அது அப்படியே இது வந்து என்னோட ஒரு கணிக்க முடியாது. பட் அவர் வந்து ஒரு ஏழையாளுக்கு வந்து பேசுகிறாரு, ஒரு காமராக பேசியிருப்பாரு. இடையில வாட்டர் பாட்டில் வேணுமான்னு கேட்குறாரு. நாங்கள் வந்து அங்கே இருந்து அப்போ கேட்கலாம் பேசுகிற மாதிரி வந்து கரெக்டாக லைட்டும் ஆடியோவும் கட் ஆயிடுச்சு. ஸோ பேசுகிற கேட்கலங்கிற என்ன காமிச்சாங்க. அவரோட மைக்கில் பேசியிருக்காரு. வந்து வீட்டுக்கு போயிட்டு யூடியூப் வீடியோவில் பார்த்தாங்களே தெரிஞ்சு பார்த்தாங்க. எல்லாத்தையும் உள்ள எட்டு பண்ணாங்க, பார்த்தோம். அது நான் பார்த்தோம். ஆம்புலன்ஸ் போயிட்டு இருந்துச்சு. பட் இவ்வளோ உயிர் போயிருங்கிறது வந்து எல்லாத்துக்கும் ஒரு இழப்பாக இருக்குது. அதனால மக்கள் வந்து முட்டிக்கிட்டு போகிறாங்க. கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்த்துருக்கலாம். நாங்கள் நிற்கிற இடத்துல பார்த்து நினச்சேன், கை குழந்தையோட நின்றுருக்கலாம். நான் சொன்னேன், அப்படியே சொன்னேன், கொஞ்சம் தள்ளி நின்றுங்க, குழந்தை வச்சு கொஞ்சம் பார்த்துக்க இருக்காருன்னு சொன்னேன். அவங்களோட எல்லாத்துக்கும் ஒரு ஆர்வம் தானேங்க. நான் குழந்தை வச்சு நான் மட்டும் தான் போயிட்டு வந்தேன். கூட்டத்தில் வந்து கொஞ்சம் எல்லாருக்கும் நடக்கிற ஒரு இது, எல்லா கூட்டம் நடக்கக்கூடிய ஒரு இஷ்யூ தான். ஆனால் இது உயிர் பரவாயில்ல போயிடுச்சு. இன்னொன்று மக்கள் மேலே என்னென்னா முட்டிட்டு மோதுறாங்க. அதெல்லாம் ரொம்ப இது. அப்புறம் வயசு பசங்க வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிடல, அது வேற விஷயம். ஒரு ஆரோக்கியம் முட்டிட்டு போவாங்க. யாருக்குமே வந்து பிடிச்சவங்கன்னா அது முட்டிட்டு போவாங்க. அது பக்கத்தில் யார் இடம் கூட பாருங்களா, அப்படி ஏதாவது உள்ள வரும்போது நெருக்கல்ல இந்த மாதிரி இஷ்யூ அது நடக்குது. அதுக்கப்புறம் என்னோட நானும் ஒரு குடிமகனா என்னோட கோரிக்கை என்னன்னா, இந்த பக்கம் அதாவது கட்சி மீட்டிங் வந்தவங்களும் இதுக்கான சொல்யூஷன் எடுக்கணும், அரசாங்கமும் இதற்கான சொல்யூஷன் கொடுக்கணும். இது வந்து மக்களோட உயிர். இப்படியே ஒவ்வொரு உயிர் போயிட்டு நினைச்சுங்க, கட்சியில் நான் நாட்டில் ஓட்டு போட ஆள் மாட்டேன். எல்லாத்துக்குமே சரி, எந்த கட்சிக்காக இருந்தாலும் சரி, ஜனநாயக நாட்டுக்கு வந்து எல்லாத்தையும் சொல்றேன்.
ஏன்னா மக்களை வச்சு தான் அரசியல் போகுது. அந்த உயிர் இல்லைன்னா ஒன்றும் பண்ணுறது. மற்ற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், சேவ் பண்ணலான்னு தான் பார்க்குறாங்க. ஏதோ ஒரு அது அழிவில் ஏற்பட்டால் கூட அதுக்கு சொல்யூஷன் எடுக்கிறாங்க. அது மாதிரி இங்கேயும் எடுக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் எல்லாத்துக்கும் போய் சரிதாங்க தெரியாது. எல்லாருமே எல்லா இடத்துக்கும் பார்க்க முடியாது. அந்தந்த செக்ஷனில் அவங்க ஃபாலோ பண்ண போதும். ஏன்னா உயிர் வந்து உங்களுக்கான ஒன்று, எனக்குனான ஒன்று. திருப்பெடுத்து அடிச்சதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வரவும் அப்புறம் மக்களை தண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் தண்ணி கேட்க தண்ணி தூக்கி போட்டார். ஒருத்தரும் மயக்கம் போட்டாங்க. நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஃபங்க்ஷன் அப்புறம் இறங்கிட்டேன். நான் கிளம்பி நான் வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் வந்துச்சு. என்ன ஆச்சு கேட்டாங்க, இந்த மாதிரி இறந்துட்டாங்க சொல்லுவோம். நான் இருந்து வீட்டுக்கு போகும்போது ஒரு காமனாக தான் இருக்கும். மொத்தம் 7:30 முடிச்சார். 8 மணிக்கு கரெக்டாக அந்த ரவுண்டாங்கிட்ட போயிட்டு ரீச் ஆகிட்டேன். இப்போ ஃபோன் வந்துச்சு வீட்டில் வந்து இறந்துட்டாங்க. இந்த மாதிரி 10 பேர் நியூஸ் பார்த்து கேட்டாங்க. நியூஸ் பார்க்க இறந்துட்டாங்க. இப்போ தான் நான் இங்கேருந்து நான் வீட்டுக்குள்ளே போக வரைக்கும் காமனாக தான் வரணும் தான் இருக்கும். எப்படி இருந்தாலும் கூட்டம் அதிகமாக இருக்கும். அதனால கண்டிப்பாக அரசாங்கம் இந்த இடம் சரியான இடமான தேர்வு பண்ணி கொடுத்தாரு. சரியில்லை. நான் கூட்டத்தில் இருக்கும்போது நான் கரெக்டாக ஒரு 5 மணிக்கெலாம் வந்துட்டேன். அந்த இடத்துல இருக்கும்போது ஒரு சின்ன குழந்தைங்க எல்லாம் ஃபேமிலியாக வந்துட்டாங்க. குடும்பம் வந்து தான் இந்த பிரச்சனை. குடும்பம் வராமல் இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஏன் இந்த குடும்பம் வந்தாங்கன்னு தெரியல. எல்லாம் வந்து ரசிகராக வந்திருக்காங்க. அதனால பிரச்சனை எல்லாம் நடந்திருக்காது. எனக்கு யார் இது பொறுப்பேற்கும்? 41 பேர் உயிரிழப்பு. அது நான் சுற்றுனா சொல்கிறேன். அரசாங்கம் இருக்கலாம், விஜயா இருக்கலாம், இல்லை மாவட்டத்தில் என்ன நடந்துச்சு அதுக்கு தெரியாது. அந்த கூட்டத்தில் யார் எதுனா பண்ணவங்களுக்கு தெரியாது. அது உண்மை வந்து அவங்க கண்டுபிடிக்கணும். எதனால இறந்தாங்க, எப்படி இறந்தாங்க, இன்னும் மூச்சு தரலாமல் இறந்தாங்களா, எதை பண்ணாங்களா தெரியாது. அதை கண்டுபிடிச்சு சொல்லணும். ஏன்னா உசுறு தானே. இல்லை மொத்தமாக கூட்டமாக போட்டு அமுத்திட்டாங்களா, இல்லை அமுத்தி கொண்டுட்டாங்களா, அது கூட தெரியாது. அது என்னன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சு அரசாங்கம் கண்டுபிடிக்க சொல்லி ஆகும். ஏன்னா இது இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டில் எல்லாம் அடுத்தடுத்து நடந்துட்டு தான் இருக்கும். அதை கண்டுபிடிக்கும். யார் மேலே தப்பு நம்ம சொல்ல முடியாது. அவரை அரசியலாக வந்திருக்காரு. கூட்டம் கூடிடுச்சு. கூட்டம் கூடனா இந்த மாதிரி நடந்துருச்சு. ஏன்னா முடிவு கரெக்டாக சொல்லி ஆகும். நம்ம தனிப்பட்ட கருத்து தான். பேர்னா ஏன் சார் ஒரு நிமிஷம் இருங்க. அவ்வளோ பெரிய இதை வந்து சினிமா ரசிகரே வச்சுக்கங்க. அந்த சினிமா ரசிகரே வரணும்னு வச்சுக்கோங்க. இவ்வளோ தூரம் வராங்கல்ல, என்ன கொடுக்கணும்? இவ்வளோ சின்ன இடத்த கொடுத்து நீங்களே கொடுத்து போடுவீங்க, நீங்களே அடிக்க போடுவீங்க. தடி எடுத்து போலீஸ்கார வந்து அடிப்பாங்க. அதுக்கு நாங்கள் வந்து அடி வாங்கணுமா சொல்லுங்க? நீங்களே ஒரு வந்து கூட்டத்தை உருவாக்கி கமர்ஷியல் கொடுக்குறீங்க. அது மதியான ஒரு பர்மிஷன் கொடுக்குறாங்க. எங்களுக்கு வந்து மைக்கு வந்து மைக் கட்டணும், லைட்டு கட்டணும், எல்லாம் கட்டமாக கட்டக்கூடாதான். இதே உங்கள் திமுக மட்டும் தெளிவாக பண்ணுறீங்கல்ல, நாங்கள் பண்ணுமா பண்ணக்கூடாதான்? என்ன சார் தரலாம்? வாவ சார் சார் நல்லா கேட்டுச்சு. ஒரு மனுஷன் வந்து ஒரு குடும்பத்துல ஒரு 5 நிமிஷம் கண்ண மூடி நினைச்சு பாருங்க. உங்க குடும்பத்துல நடச்சிருந்தா நீங்க இந்த அளவுக்கு விட்டுறீங்களா? சொல்லுங்க சார். நினைச்சு பாருங்க சார். வாவ சார் எனக்கு பாவத்தை வந்தா வந்து சார் நம்ம முன்னோர்கள் எடுத்துங்க சார். எல்லாருமே வந்து உயிர் விட்டு தான் சார் இந்த அளவுக்கு நீங்க நின்று இப்படி வீடியோ இணைக்கிறீங்கன்னா அது காரணம் நம்ம முன்னோர்கள் சார். சரிங்களா? நம்ம முன்னோர்கள் வந்து அவ்வளவு உயிர் விட்டனாலதான் நம்ம இந்த இடத்துல வந்து நின்று பேட்டி கொடுக்குறீங்க, நான் பேட்டி கெடுக்குறீங்க. சரிங்களா? அதனால வந்து என் உயிர் போனாலும் இந்த நாட்டுக்கோசரம் உயிர் போனாலும் பரவாயில்ல. இது வந்து ஆட்சி மாற்றம் வரணும் 2026ல. நண்பா விஜய் நண்பா நல்லா கேட்டுக்குங்க. விஜயண்ணா நம்ம ஜெயிக்கணும். அவ்வளோதான். ஜெயிக்கும் போது என் உயிரை ஜெயிச்சோ நீங்கள் கண்டிப்பாக ஆட்சிக்கு வரணும். அவ்வளோதான். இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து ஆளுங்கட்சி தரப்புல இருந்து நிறைய அழுத்தங்கள் இருந்துச்சுங்களா? அழுத்தங்கள் இருக்கு இல்லை கிடையாது சார். நான் வந்து ஆட்சியில் வந்து நான் பாலிட்டிஷியன் கிடையாது, பொலிட்டிஷியன் கிடையாது. நான் ஒரு தமிழ் மக்களாக இருந்து பேசுகிறேன். தமிழ் மக்களாக இருந்து நாட்டுக்கோசரம் நான் பேசுகிறேன். அவ்வளோதான். சரிங்களா? இது வந்து இந்த வாய்ப்பை நான் வந்து விட்டுட்டேன்னா எங்கேயுமே என்னால் போய் இந்த மாதிரி பேச முடியாது. கரூரில் நான் பிறந்திருக்கேன். கரூர் மண்ணுக்கு நாங்கள் தான் வந்து சப்போர்ட் பண்ணி ஆகணும். இது வரைக்கும் இந்த மாதிரி எங்கேயும் நடந்தது கிடையாது. இப்போ நடந்திருக்கு. சரிங்களா? பணம் கொடுக்கறது வந்து இப்போ திரும்பி வந்து பணம் கொடுத்தா வேலைக்கு ஆகாது. மனுஷன் வந்து சாகுற வரைக்கும் சந்தோஷம் குடும்ப குட்டியோட சாகணும். அதுதான் இப்ப இருக்கிற காலகட்டத்துல. இப்போ வந்து நிறைய வந்து ஆடம்பரம் நிறைய வந்துருச்சு. மக்கள் ஆசிரியர் பண்ற அளவுக்கு நிறைய நாட்டு தமிழ்நாட்டுக்கு எல்லாத்துக்கும் வந்துருச்சு. அதனால வந்து இருக்கிற வரைக்கும் மக்கள் குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்றதை இப்ப பாக்குறாங்க. யாரும் ஆடம்பர கார்ல போகணும், ஆடம்பரமா பங்களா கட்டணும் நாங்க நினைக்க கிடையாது. நிம்மதியான 3 வேளை சாப்பாடு, நிம்மதியான ஒரு 4 வாரத்துக்கு 7 நாள் வேலையாக 1 நாள்
சந்தோஷமா இருக்கும். அதுதான் எங்க தமிழ்நாடோட மக்களோட கருத்து. விஜய் அவர்கள் இருக்கும்போதே இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்தது. அப்ப அவர் வந்து மருத்துவமனைக்கு போயிருக்காங்க. அதை விட்டு அவர் சென்னை போனதே ஒரே நிமிஷம் பேசும்போது விஜய் அவர்கள் வந்திருக்கே நீங்க இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டீங்க. அவர் சாதாரண மக்கள் கிடையாது. அவரோட உள்ள எவ்வளவு வந்து அழுத்தம் இருக்குன்னு அவருக்கு தான் தெரியும். அது நம்மளுக்கு தெரியாது. சரிங்களா? நான் ஒரு சொல்றேன், தமிழ்நாடு மக்கள் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்றேன் கேளுங்க. ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி இந்த குடும்பத்துல நீங்க பையனோ பொண்ணோ பிள்ளையோ ஒருத்தருக்கு நினைச்சு மனசு நினைச்சு பாருங்க. அந்த இடத்துல உங்களுக்கு நான் பேசுற ஆதங்கம் உங்களுக்கு புரியும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப தப்பான செயல் நடந்தது. சரிங்களா? இது வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த நாள் வந்து 27ஆம் தேதி கருப்பு நாள். அதே அடுத்த வருஷம் இந்த 24ஆம் தேதி வந்து ஆட்சி மாற்றத்தோட விஜய் இந்த ஊர்ல வந்து பேசுவார் நடந்தது என்னன்னு. அவ்வளவுதான். பரவாயில்ல, நாடு மக்கள் மாறணும், அவ்வளவுதான். இந்த ஊர் வந்து கரூர் வெளிச்சாம்பரம். நான் இதே ஏரியா தான். இந்த ஸ்ட்ரீட் கடைசியில் தான் என்னோட வீடு. வெளியூர்ல இருந்தெல்லாம் மக்கள் வந்து விஜயை பார்க்கணுன்னு வந்திருக்கும் போது இந்த ஏரியாவில் இருந்துட்டு நம்ம பார்க்க வராமல் வீட்டில் இருக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு நடிகர் மற்ற தலைவர்கள்லாம் அடிக்கடி பார்க்குறோம், வர்றாங்க போகிறாங்க. அவங்க பார்ட்டியில் வரும்போது அங்கேருந்தே ஒரு ஓப்பன் ஸ்டேஜில் கை காட்டிகிட்டே வருவாங்க. அந்தந்த ஸ்பாட்டில் இருக்கிறவங்க அங்கங்கே பார்த்துட்டு அப்படியே நின்றுவாங்க. இவர் வந்து விஜய் வந்து வண்டிக்குள்ளேயே உட்காந்துருந்தனால எந்திரிச்சு அவர் பார்க்க முடியல, கை காட்ட முடியல. அவர் கரெக்டாக எக்ஸாக்டான இடத்துல ஸ்பாட்டில் வந்து தான் அவர் எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. அதனால் எல்லா ஏரியாவிலிருந்து மக்கள் வந்து கூட்டமாக இந்த ஒரே ஸ்பாட்டில் கூட்டிட்டாங்க. நாங்கள் பகல்லேருந்து இங்கே தான் இருந்தோம். இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தது. நானே இங்கே போக முடியல. இல்லை ஒரு 200 அடி தள்ளி அந்த அம்மா போய் அந்த காரணங்கள் வந்து நான் அந்த மாடியில் தான் நின்று வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். மீடியமான கூட்டமாக அந்த 3 மணிலேருந்து 5-6 மணி போல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் அதிகமாகிடுச்சு. அவர் ஒரு 7-7:30 மணி போல் வர ஆரம்பிச்சோன்னே அவரை பார்க்காதவங்க பார்க்கணுன்னு அவர் பின்னாடியே நிறைய பேர் வந்துட்டாங்க. நான் அந்த 8th மாடியில் தான் நின்றுட்டு இருந்தேன். இங்கேருந்து நிறைய பேர் பெண்கள் அந்த சந்துக்குள்ளே வந்து நிறைய பேர் மயக்கம் போட்டு நிறைய பேர் தூக்கிட்டு போனாங்க. கூட்டம் ஆம்புலன்ஸ் வரவும் கும்பலில் இருக்கிறவங்க நிறைய விலக ஆரம்பித்தாங்க. இந்த இடத்துல வந்து ஸ்பேஸ் பத்தலை. அப்படிங்கும்போது நிறைய பேர் விலகும் போது கீழே விழுந்தவங்க வந்து கரண்ட் கட் ஆகிட்டனால இருட்டில் கீழே விழுந்தவங்கள வந்து நிற்கிறவங்களுக்கு தெரியல. கீழே விழுந்தவங்க மேலே எல்லாருமே ஏறி மிதிச்சுட்டு போயிட்டாங்க. நிறைய பேர் இந்த சந்தில் தான் தூக்கிட்டு போனாங்க. அதிகமாக பெண்களை தூக்கிட்டு போனாங்க. நாங்கள் அவங்க வந்து மயக்கம் தான் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நடக்கும். சரி, அந்த சைடு கொஞ்சம் போனோன்னு இடம் ஃப்ரீயாக இருந்ததுக்கப்புறம் அவங்க நார்மலாகி போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எய்ம் பண்ணோம். டிவியை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் எங்களுக்கு இத்தனை பேர் இறந்துருக்காங்க அப்படிங்கிறது. உள்ளூர்காரங்க எங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல இருந்து இப்படி வேலைக்கு போனால் இந்த பக்கம் சந்து இருக்கு, இங்கே போயிடலாம் அப்படின்னு. வெளியூர்லேருந்து வந்தவங்களுக்கு எங்கேருந்து வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது வந்து தெரியல. கரண்ட் கட் ஆனதுனால யாராலையும் எதையுமே எக்ஸாக்டாக பார்க்க முடியும். இந்த இடம் ரொம்பவே ஒரு குறுகலான இடம் தான். இது வந்து மீட்டிங் ஸ்பாட்ஸ் நடத்துகிற அளவுக்கு ஒரு ஃப்ரீயான இடம் கிடையாது. இப்போ இந்த முப்பெரும் விழா நடத்துறது வந்து அந்த சைடு இங்கே அந்த தோரணப்பட்டி பக்கத்தில் பைபாஸில் நடத்துனாங்க. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 10-50 ஏக்கர் பக்கம் இடம் ஃப்ரீயாக இருக்குது. அந்த இடத்த இவருக்கு கொடுத்துருக்கலாம். இவருக்கு இந்த ஸ்பாட்டில் இடம் எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு அது உண்மைங்கிறது தெரியல. இந்த அவர் மீட்டிங் நடத்துறதுக்கு இந்தளவுக்கு கூட்டம் வரணும் அவரே எதிர்பார்த்துக்க மாட்டார். மற்ற மாவட்டங்களில் அவர் நடத்தும் போது எவ்வளோ கூட்டத்துக்கு அவங்க பர்மிஷன் கேட்டாங்க. அந்த கூட்டம் நடந்த போது எத்தனை கும்பல் வந்துச்சு அப்படிங்கிறத போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் ஒரு அனலைஸ் பண்ணியிருக்கணும். இந்தளவுக்கு அவங்க 10,000 பேர் வருவாங்கன்னு சொல்லி பர்மிஷன் கேட்டதாக அவங்க சொல்கிறாங்க. இப்போ நானே எந்த கட்சியும் இந்த தெருவில் தான் இருக்கேன். இந்த தெருவில் இந்த இடத்துல நிறைய மீட்டிங் நடந்திருக்கு. எந்த ஒரு மீட்டிங்க்கு நான் வந்ததே இல்லை. விஜய் வந்திருக்காருங்கிறனால வராத நானே வந்திருக்கேங்கிற போது என்ன மாதிரி வராத எத்தனையோ பேர் வரத்தான் செய்வாங்க. அதை வந்து யாராலையும் விஜயால் கணிக்க முடியாது, விஜய் கட்சியை சேர்ந்தவங்களால கணிக்க முடியாது. ரசிகர்களும் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க, எல்லாரும் வரத்தான் செய்வாங்க. நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் காவல்துறை வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்து அவங்க கொஞ்சம் ஏதாவது பண்ணியிருக்கணும். அந்த கட்சி நிர்வாகிகளும் கொஞ்சம் கூட்டம் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற அவங்க கொஞ்சம் முன்கூட்டியே பிளான் பண்ணியிருந்துருக்கணும்.